ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்னைக்கு கவிஸ் வீலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வல்லாரக்கீரை யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் சட்னி பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். யூஸ்வலி நான் குக்கிங் வீடியோஸ் போடுறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் இந்த வல்லாரக்கீரை என் தோட்டத்திலேயே விளையுது, தோட்டத்தில் வச்சிருக்கிறேன். ஸோ அதை எடுத்து நான் மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை சட்னி செய்வேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் போட போகிறேன். ஸோ வாங்க சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வல்லார இலைகளை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய பச்சை மிளகாயை உடச்சி வச்சிருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-15 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் அப்படின்னாக்கா 3, ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சட்னிக்கு தேவையான பொருள். ஸோ இப்போ நம்ம சட்னியை வதக்கலாம். வானலில் எண்ணெய் விட்டாச்சு, அது காஞ்சிச்சு. ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு பூண்டையும் இஞ்சியையும் போட்டு வதக்கிடலாம். ஏன்னா இஞ்சியும் பூண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிடுவேன். சைடில் இட்லியும் வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சட்னி இஞ்சி பூண்டு வதங்கட்டும். லைட்டாக கலர் மாறினாலே போதும் உங்களுக்கு. அடுத்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகான்றதுனால கீனி போல உடச்சி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். அதுலேயே இப்போ வெங்காயத்தை போட்டேன். அது கூடவே கொஞ்சம் சட்னிக்காக உப்பையும் போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஸோ இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு அதிகமாக புளிப்பு தேவை இல்லைங்க. அதனால தக்காளி நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் வச்சா அந்த சட்னி கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எப்பயுமே லீஃபி வெஜிடபிள்ஸ் வல்லார இந்த கீரை போட்டு சட்னி அரைக்கும் போது, புதினா இல்லை கொத்தமல்லி போட்டு சட்னி அரைக்கும் போது பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கூட வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த காரம் அந்த லீஃபி வெஜிடபிள் இந்த இலைகளை வச்சு நம்ம சட்னி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப வதக்க தேவையில்லை. எனக்கு வேற இந்த நெடிக்கு தும்மலாக வருது. ஸோ கடைசியாக இந்த வல்லாரக்கீரை இலைகளை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கீரையை போட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த சூடே உங்களுக்கு போதும். நீங்கள் ரொம்ப அதை டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. அந்த சூட்டிலே இப்போ பாருங்கள், கீரை இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே வதங்கிடும். அதை போட்டு ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இந்த சட்னி சூடு வதக்கின சூடு இருக்கு இல்லைங்களா, அதுலேயே அந்த கீரை இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே சுருங்கிடும். பாருங்க, கீரை போட்டதும் எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த சூட்டிலே அது வதங்கி எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கீரையை யூஸ் பண்ணி சட்னி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாக டீ கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? பாருங்க, இப்போ கீரை இருந்த இடம் தெரியாமல் சுருங்கிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ சட்னி வதக்கியாச்சு. இதை எடுத்து நான் இன்னைக்கு சட்னி கொடகல்ல தான் ஆட்ட போகிறேன். எப்பயா டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் சட்னியை கொடகல்ல ஆட்டுறது தான் வழக்கம்.
இப்போ நான் சட்னி கொடகல்ல தான் ஆட்ட போறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கனால டைம் கொஞ்சம் இருக்குன்றனால அதை கொடகல்ல நாம ஆட்டி எடுத்துக்கலாம். போனை கையில பிடிச்சிட்டு சட்னியை போட முடியல என்னால. ஸோ நான் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ சட்னி கொடகல்ல மாற்றியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ சுட சுட கொண்டாந்து வச்சோம் இல்லைங்களா, ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள சட்னியை வந்து தாளிச்சிட்டு வந்துடலாம். நான் எப்பவுமே சட்னி வதக்கின கையோட அதே வானல்லே போட்டு சட்னியை தாளிச்சிருவேன். ஸோ தாளிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வானல் வச்சுட்டேன். என்ன கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. சட்னி ஆட்டுக்கல்ல அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ சுட சுட இட்லியும் வல்லாரக்கீரை சட்னியும் ரெடி. நமக்கு சாப்பிடலாமா? வாங்க மக்களே, சுட சுட இட்லியும் வல்லாரக்கீரை சட்னி, அதுவும் ஆட்டுக்கல்ல ஆட்டின சட்னி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.